ஒரு தடவை அரைச்சு கொடுத்தா போதும், டெய்லி வந்துடுறாங்க. அதை அரைச்சு கொடு, இதை அரைச்சு கொடுன்னு. இதுல நைஸா அரைச்சு தாடாம. என்ன சொன்ன? போச்சுடா. பூர்விகா அப்ளையன்சஸ் மட்டும் ஓபன் பண்ணட்டும், உடனே போய் வாங்குறேன். சாதாரண மிக்ஸி இல்ல, 4-in-1 மிக்ஸி. பூர்விகால மிக்ஸியா? மிக்ஸி மட்டும் இல்லம்மா, ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிரைண்டர்னு வீட்டுக்கு தேவையான எல்லாமே பூர்விகால வந்தாச்சு. பூர்விகா இப்போ பூர்விகா அப்ளையன்சஸ் ஆயாச்சு. பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ நம்ம போரூர்ல ஏப்ரல் 26 பிரம்மாண்ட திறப்பு விழா. வணக்கம். மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் வெளியாகி 3 மாசத்துக்கு மேல ஆச்சு. இப்ப என்னோட குணா பாட்டை இந்த படத்துல யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காப்பிரைட் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு இளையராஜா. இன்னொரு பக்கம் அந்த மஞ்சுமல் பாய்ஸ் டீம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க முறைப்படி மியூசிக் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆடியோ நிறுவனத்துக்கிட்ட இந்த ரைட்ஸை வாங்கி தான் எடுத்தோம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் குண்டை தூக்கி போடுறாங்க. இப்ப நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னவா இருக்குன்னா, இவ்வளவு நாளா இவர் கொடுத்துக்கிட்டு இருந்த காப்பிரைட்ஸ் எல்லாமே முறைப்படி வாங்கினவங்களுக்கு தான். இப்ப கூலி படத்துக்கு கூட ரஜினி சார் படத்துக்கு காப்பிரைட் கொடுத்தாரு, நிறைய படங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. முறைப்படி வாங்கினதுக்கு அப்புறம் தான் இவர் இந்த வேலையை பார்த்து திரிகிறாரா அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு கேள்வியும், உண்மையிலேயே பணத்தாசை பிடித்தவரா இளையராஜா இந்த மாதிரி காப்பிரைட் உரிமை வாங்கினவங்க மேலாம் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பரவலான கேள்விகள் சமூக வலைத்தளங்களையும் சரி மக்கள்கிட்டையும் இன்னைக்கு எழுந்திருக்கிறது. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, உண்மையிலேயே அந்த ஆடியோ நிறுவனத்துக்கிட்ட காப்பிரைட் வாங்கினதுக்கு அப்புறமும் இளையராஜாவால இப்படிப்பட்ட காப்பிரைட் நோட்டீஸ் அனுப்ப முடியுமா? உண்மையிலேயே பணத்தாசை பிடிச்சு போய் எதை கொடுத்தாலும் என் கையில முழுசா கொண்டு கொடுத்தாதான் நான் ஒத்துப்பேன், இந்த மாதிரி அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனில கொடுக்கக்கூடாது, ஆடியோ கம்பெனில கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இளையராஜா எப்பவுமே ஒரு பஞ்சாயத்து பண்றாரா, இல்ல உண்மையிலேயே அதுக்கு அவருக்கு உரிமை இருக்கா அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இந்த IPRS அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் சம்பந்தப்பட்ட விஷயம். இது கம்ப்ளீட்டா உங்களுக்கு புரிஞ்சாதான் நீங்க கமெண்ட்ல இளையராஜாவை திட்டவோ இல்ல புகழவோ முடியும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்க்க வேண்டியது அவசியம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்லாம் புக். நான் காதர் மீரான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இளையராஜா இந்த மாதிரி காப்பிரைட் நோட்டீஸ் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. மற்ற மியூசிக் டைரக்டர் யாருமே கொடுக்கலையே. இப்போ ரகுமானோ, தேவாவோ, வித்யாசாகரோ, சிற்பியோ, அனிருத்தோ யாருமே இவங்கெல்லாம் கொடுக்கல. இளையராஜா மட்டும்தான்ப்பா இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கமும் இந்த படத்துல வர்ற பாட்டு தானேப்பா இது, திரை இசை பாடல் தானே. இதுல ஒரு பக்கம் ப்ரொடியூசர் காசு போடுறாரு, அந்த சிச்சுவேஷனை யோசிச்சு எல்லாம் மூளையை போட்டு கசக்கி டைரக்ஷன் பண்றவர் டைரக்டர், ரைட்டரு, மியூசிக் போடுறாரு ஒருத்தர். இப்போ வாலி, வைரமுத்து இவங்கெல்லாம் லிரிக்ஸ் பண்றாங்க, SPB, மனோ இவங்கெல்லாம் பாடல் பாடுறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டீமா சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சி தானே இந்த பாடல். எப்படி இளையராஜா மட்டும் எல்லாமே தனக்கு தான் வேணும் தனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு? சரியான சுயநலவாதி, சரியான பணத்தாசை பிடிச்சவர் அப்படின்னு நீங்க நினைக்கிறதா இருந்தா ஒரு விளக்கம் இதுல இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சினிமா அப்படிங்கிறது கமல் சார் சொல்ற மாதிரி ஒரு ஜனநாயக கலை. இந்த கலை ஒரு கூட்டு முயற்சியால உருவாக்கப்படுறதா. சில பேர் நான் மட்டும் தனியா படம் எடுக்கிறேன், தனியா நடிக்கிறேன் அப்படின்னு பண்ணலாம். பட் ஒரு ஜனரஞ்சகமான படம் அப்படிங்கிறது கூட்டு முயற்சி தான். இது ஒரு டீம் எஃபர்ட் தான். இப்ப இந்த டீம் எஃபர்ட்ல முதலாளி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர். கண்டிப்பா அவர் தான் மியூசிக் டைரக்டருக்கும் சரி, அந்த வாத்தியக்காரங்களுக்கும் சரி, ஸ்டூடியோக்கும் சரி, மைக்குக்கும் சரி, ரெக்கார்டிங்க்கும் சரி, அதுக்கப்புறம் ஷூட் பண்ணும்போது கேமராக்கு, ப்ராப்பர்ட்டிஸ்க்கு, லொகேஷனுக்கு, மேக்கப்புக்கு, ஆர்டிஸ்டுக்கு, அதுக்கு இதுக்கு அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு இப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த படத்தோட ஃபைனல் காப்பியை கொண்டு போய் தியேட்டர்ல சேர்க்கிற வரைக்கும் ஒரு ப்ரொடியூசரோட பார்ட்டு தான் அதுல ரொம்ப முக்கியமானது. அவர் தான் முதலாளி, ஒட்டுமொத்தமா அவர் தான் அதுக்கு சொந்தக்காரர். இதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா எதுக்கு இளையராஜா எப்ப பார்த்தாலும் என்னோட பாட்டு எடுத்துட்டாங்கன்னு சண்டை போடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினிமோட்டோகிராஃப்டு ஃபிலிம்னு ஒன்று இருக்கு, மியூசிக் ரைட்ஸ்னு ஒன்று இருக்கு. சினிமோட்டோகிராஃப்டு ஃபிலிம் அப்படின்னா இப்போ குணா பாடலே எடுத்துக்கோங்களேன். கண்மணி அன்போடு, ஐயோ காப்பிரைட் வந்துற போது, கண்மணி அன்போடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாட்டை நம்ம வாலி அவர்கள் எழுதி, உலகநாயகன் டாக்டர் கமலஹாசன் தான் அந்த படத்தோட கதை, திரைக்கதை. அவர் சிச்சுவேஷன் சொல்றாரு. டைரக்டர் சந்தான பாரதி. இந்த படத்தை வேற ஒரு ப்ரொடியூசர் பண்றாரு. பட் அவர் கமல் சாரோட பேனர்ல தான் பண்ணாங்க. ராஜ்கமல் படம் தான் வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட. ஸோ பண்றாங்க. இந்த பாட்டுக்கு கமல் அண்டு ஜானகி இவங்க 2 பேர் பாடுறாங்க. இந்த பாட்டோட மெட்டை கம்போஸ் பண்ணி வாசிக்கிறவர் இளையராஜா. இப்போ இவங்க எல்லாருக்கும் இதோட பாட்டு இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. ஓகே, ஜானகி இன்னைக்கு உடம்பு சரியில்லாம இருக்காங்க. இவர் வாலி இறந்து போயிட்டாரு. அந்த ப்ரொடியூசருக்கு இல்லைன்னே வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல கமல் சாருக்கும் நம்ம இளையராஜா இவங்க 2 பேருக்கும் கண்டிப்பா பங்கு இருக்கு.
இப்போ இந்த சுச்சுவேஷன்ல இந்த பாட்டை உருவாக்கி இந்த குகையில வந்து அந்த நடிகையும் கமல் சாரும் மனிதர் உணர்ந்து கொள்ள அது இது அந்த குகையில குதிக்கிறதா இருக்கட்டும், காலில் கட்டு போடுறதா இருக்கட்டும், அந்த பாட்டுலாம் எடுத்து படமாகி வந்துருச்சு. இந்த படத்துக்கு யார் சொந்தக்காரர்னா அந்த ப்ரொடியூசர் தான் சொந்தக்காரர். ஆனா இளையராஜா ஒரு மெட்டு அமைச்சார்ல, ஒரு மெட்டு கண்மணி லாலா, இந்த மெட்டுக்கு வந்து இளையராஜா சொந்தக்காரர். அந்த கம்போசிஷனுக்கு, அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு, அந்த ஆர்கெஸ்ட்ரேஷனுக்கு எல்லாத்துக்கும் இளையராஜா சொந்தக்காரர். இது தனி சட்டத்துல வரும். நம்ம இந்தியன் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரைட்ஸ், அதாவது ஒரு பாட்டோட டோட்டல் ரைட்ஸ் வந்து அந்த மியூசிக் கம்போசருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கம்போசருக்கு கொடுக்கணும். இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் படம் எடுக்கிறாங்க, அதுல வந்து உண்டான காதல் எங்கும் அப்படின்னு போடுறாங்க. இந்த இடத்த வந்து யூஸ் பண்றதுக்கு இளையராஜா கிட்ட பர்மிஷன் கேட்டாங்களா அப்படிங்கும்போது தான் அங்க ஒரு சிக்கல். இளையராஜா கிட்ட அவங்க நேரா பர்மிஷன் கேட்கல. அந்த ஆடியோ ரைட்ஸை வச்சிருக்கக்கூடிய மியூசிக் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கிட்ட போயிட்டு அவங்க அந்த ரைட்ஸை வாங்கி அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவங்க பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க இந்த மியூசிக் மாஸ்டர் என்ன பண்ணணும்னா, இளையராஜாக்கு உண்டான அமௌண்ட் அவங்க கொடுத்துட்டு அவங்களுக்கு உண்டான அமௌண்ட் அவங்க வச்சுக்கணும். ஆனா இதுக்கு இளையராஜா என்னைக்குமே அக்ரி பண்ண மாட்டாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கதான் ஐபிஆர்எஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வருது. ஐபிஆர்எஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வந்து இந்தியாவில் இருக்கு. இதுல எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் வந்து மெம்பர்ஸா இருப்பாங்க, எல்லா மியூசிஷியன்ஸும் மெம்பரா இருப்பாங்க, நிறைய புக் ரைட்டர்ஸ், ஓவியர்கள் இவங்கெல்லாம் கூட இருப்பாங்க. இப்ப தமிழ்ல இருக்கிற மற்ற மியூசிக் டைரக்டர்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை வரல அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது, மற்ற இசையமைப்பாளர்கள் எல்லாரும், ரகுமான்ல இருந்து, அனிருத்ல இருந்து, இமான்ல இருந்து, சந்தோஷ் நாராயண்ல இருந்து, இப்பா பாதியில இருந்து எல்லாரும் இந்த ஐபிஆர்எஸ்ல இருப்பாங்க. இப்போ நீங்க ஒரு ஃபங்க்ஷன் பண்றீங்க, உங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பண்றீங்க, இல்லை ஒரு ஈவெண்ட் எடுத்து நடத்துறீங்க, அதுல வந்து ஒரு பாட்டு கச்சேரி வைக்கிறீங்க. அந்த பாட்டு கச்சேரியில ஒரு 50 பாட்டு பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 பாட்டு இளையராஜா பாட்டு, 10 பாட்டு தேவா பாட்டு, 10 பாட்டு ரகுமான் பாட்டு, 10 பாட்டு அனிருத் பாட்டு இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மொத்தமா ஒரு அமௌண்ட்டை கொண்டு போய் அந்த ஐபிஆர்எஸ்ங்கிற அமைப்பு வந்து நீங்க கட்டிடணும். ஒரு 35,000 40,000 நீங்க கட்டிட்டீங்கன்னா அந்த 50 பாடல்களை நீங்க பாடி டிக்கெட் வித்து நீங்க சம்பாரிச்சுக்கலாம். நீங்க வந்து ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு 40,000 வந்து அந்த ஐபிஆர்எஸ் கொடுத்துடணும். அந்த ஐபிஆர்எஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே இதுல வந்து அனிருத் பாட்டு எத்தனை இருக்கு, தேவா பாட்டு எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெல்லாம் போட்டு அந்த மாசம் எண்டில் யார் யாருக்கு என்னென்ன ராயல்டி தொகையோ எல்லாத்தையும் அனுப்பிடுவாங்க. இந்த அமைப்பு செயல்படும் விதம் இளையராஜாவுக்கு பிடிக்கவில்லை. ஸோ அதுல இருந்து அவர் வெளியில வந்து தனியா காப்பிரைட்டை அவரோட லீகல் டீம் வச்சு ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சாரு. அதாவது எங்கெல்லாம் இளையராஜா பாட்டை வாசிக்கிறாங்களோ, உதாரணத்துக்கு அதுக்கு ஒரு டாரிஃப்லாம் இருக்கு. கோயில் திருவிழானா ஒரு மாதிரி, ஸ்கூல் ஆனுவல் டேனா ஒரு மாதிரி, நீங்க ஒரு மியூசிக் கான்சர்ட் நடத்தினீங்கன்னா ஒரு மாதிரி, இப்படின்லாம் டாரிஃப்லாம் இருக்கு. பட் இவரோட பாட்டை இன்னொரு சினிமாவில் யூஸ் பண்றதுக்கு ஒரு டாரிஃப் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது நீங்க டைரக்டா தான் டீல் பண்ணி ஆகணும். இப்படி இருக்கும்போது தான் இந்த மஞ்சுமல் பாய்ஸோ இல்லை கூலியோ இந்த மாதிரி படங்கள்ல வந்து இளையராஜா மியூசிக்கை வந்து அவங்க அந்த மியூசிக் ஆடியோ ரைட்ஸ் வச்சிருக்க கம்பெனி, இப்போ சோனி, டி சீரீஸ், டிப்ஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான் வந்து மியூசிக் மாஸ்டர் அப்படிங்கிற கம்பெனி. இதுல கூடுதல் ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குணா திரைப்படம் வெளியான காலகட்டத்தில் வந்து நிறைய மியூசிக் கம்பெனிஸ், லஹரி மியூசிக் அதெல்லாம் இருந்துச்சு. அவங்கவுங்க அந்த ஆடியோ கேசட்டை வந்து ஒவ்வொரு கம்பெனி ரைட்ஸ் வாங்கி ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்ப இளையராஜாவே வந்து தனக்குன்னு ராஜா ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் கம்பெனி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் அவர் ரைட்ஸ் வாங்கி வச்சது வந்து இந்த குணா படத்தோட பாடல்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அவரோட சொந்த ஆடியோ கம்பெனி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த ஆடியோ ரைட்ஸை வேற ஒருத்தவங்க கொடுத்துட்டாரு. அது கைமாறி இன்னைக்கு மியூசிக் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கிட்ட இருக்கு. அந்த கம்பெனி கிட்ட தான் மஞ்சுமல் பாய்ஸ் வந்து ரைட்ஸ் வாங்கி பண்ணியிருக்காங்க. இப்ப ஒரு ப்ரொடியூசர் இவர் வந்து பணம் போடுறாரு, ஒரு டைரக்டர் சிச்சுவேஷன்லாம் யோசிக்கிறாரு, ஒரு லிரிக்கிஸ்ட் பாட்லாம் எழுதுறாரு, இவங்க எல்லாருக்குமே இதுல பங்கு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு வேற ஒரு சட்டம் இருக்கு. பட் இளையராஜா கிளைம் பண்ற சட்டம் வந்து மியூசிக் ரைட்ஸ் அப்படின்னு தனியாவே ஒரு சட்டம் இருக்கு. அது சினிமாட்டோகிராஃப்ட் அதுல வந்துடும். மியூசிக் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பாடல் வரிகளுக்கு ரைட்ஸ் கேட்கவே இல்லை. அவர் கம்போஸ் பண்ணதுக்கும் அவரோட அந்த மெட்டுக்கும் தான் அவர் காசு கேட்கிறாரு. அப்படிங்கிறதுனால இப்ப இந்த பாடலா இசையா, மொழியா இசையான்லாம் ஒரு சண்டை வந்துச்சு. இந்த பாடல்களை நீங்க இன்ஸ்ட்ருமெண்டலா எங்கேயாவது வாச்சாலுமே இளையராஜா கண்டிப்பா வந்து காப்பிரைட் கிளைம் பண்ணுவாரு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து வரிகள் தேவையில்லை. வரிகள் எங்க போகும், அந்த லிரிக் ரைட்டருக்கு எங்க போகும்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் அ ஃபில்மா வந்து டோட்டலா அந்த பாட்டை வந்து யூஸ் பண்ணும்போது வரும்.
இந்த இளையராஜாவோட மியூசிக்கை வந்து நீங்க வந்து ஒரு டியூனாவோ இல்லை மெட்டாவோ இல்லை இன்ஸ்ட்ருமெண்டலாவோ வரிகளே இல்லாம வாசிச்சாலே உங்களுக்கு காப்பிரைட் உண்டு. ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்போ நீங்க ஒரு திரைப்படத்தை எடுக்கிறீங்களோ அந்த திரைப்படத்தை எடுக்கும் போது நியாயமா பார்த்தா சிச்சுவேஷனுக்கு உங்க மியூசிக் டைரக்டரை வச்சு அங்க ஒரு இப்ப உண்டான காதல் எங்கும் ஒரு பாட்டு வருது அப்படின்னா அந்த படத்திலேயே ஒரு மியூசிக் டைரக்டர் இருப்பாரு, அவரை சொல்லி அதுக்கு ஈக்குவலா ஒரு பாட்டை போடுப்பா அப்படின்னு சொல்றதா நியாயமான ஒரு ஃபில்ம் மேக்கிங்கா இருக்கும் நம்புறேன். சரி, நீங்க இப்படி மற்ற பாடல்களை யூஸ் பண்ணி வைப்பு பண்றேன் ரெட்ரோ பண்றேன்னு வந்துச்சுன்னா நீங்க ஷூட்டிங்ல வந்து பட்ஜெட் ஒதுக்குவீங்களா? நடிகர் நடிகைகளுக்கு, லொகேஷனுக்கு, இத்தனை நாட்களுக்கு, சாப்பாடுக்கு, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு தனியா ஒதுக்கும் போதே இளையராஜா டியூனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடணும். என்ன நியாயமா கேட்டீங்க அப்படின்னா அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் ஓடினதுக்கு காரணமே அந்த பாட்டு தான். அந்த பாட்டு இல்லாட்டி அந்த படம் வந்து முழுமை அடைஞ்சிருக்காது. அந்த படம் 250 கோடி கலெக்ஷன் பண்ணிச்சு. 1% அப்படின்னு யோசிச்சா கூட நியாயமா அவங்க இளையராஜாக்கு ஒரு 2.5 கோடியை கொண்டு போய் கொடுத்துருக்கணும், கமல் சாருக்கு ஒரு 2.5 கோடியை கொடுத்துருக்கணும். அப்படிதான் அவங்க செயல்பட்டிருக்கணும். ஸோ இளையராஜா சட்டப்படி நியாயப்படி அவரோட படைப்புகளுக்கு உண்டான உரிமையை தான் கோரிக்கிட்டு இருக்காரு. அவர் பணத்தாசை பிடிச்சவர், அவருக்கு எவ்வளோ இருந்தாலும் பத்தாது, யாருமே வாசிக்கக்கூடாதா, நான் பாத்ரூம்ல கூட பாடக்கூடாதா அப்படின்லாம் கேட்கறதெல்லாம் ரொம்ப அபத்தமான லாஜிக்கே இல்லாத ஒரு ஆர்குமெண்ட்டு. ஸோ இதுதான் உண்மை அப்படிங்கிறது சொல்ல வந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்லாம் புக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் பிரபுது உங்கள் காதல் மீரான். வணக்கம்.